இன்றைய வகுப்பின் தலைப்பு அகநோக்கின் மூலம் சக்திசாலி மனசேவை. இது மனசேவை என்ற தொடர்பா ஜெயந்திபென் கூறின கருத்துகள், அவ சொன்ன விஷயங்கள் தான் நான் கருத்துகள் எடுத்திருக்கிறேன். இப்ப நாங்க மனசேவை என்று சொல்றோம். அது வாயால செய்யற சேவை மாதிரி அவ்வளவு இலகுவானது இல்ல. இப்ப 2-3 சீனியர்ஸ் கிளாஸஸ் கேட்டு பார்த்தேன். இப்ப எங்கட மனம் அவ்வளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில இருக்க வேணும். எங்கட பர்சனாலிட்டி, அதாவது எங்கட ஆளுமை, எங்கட மனம் நாங்க இப்ப சும்மா நினைக்கிறது எல்லாம் எண்ணங்களால சேவை என்று சொல்லி நடக்காது. இப்ப நாங்க நான் சக்காஷ் கொடுக்கறேன்னு விஷுவலைஸ் பண்ணுவேன். ஆனா இந்த மனம்தான் அதுல ஆயுதம். மனமும் எண்ணங்களும் அது உற்பத்தி ஆகிற இடம் அதி பவித்திரமா, அதி சக்திசாலியா, அதி கூர்மையா, தெய்வீகமா இருக்க வேணும். அது அவ்வளவு சாதாரணமான, எளிமையான, எல்லாரும் செய்துட்டு போகலாம் என்ற மாதிரியான ஒரு விஷயமா நான் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப சில வழியில எனக்கு உடல் நலம் சரியில்லைண்டா அல்லது நிலையத்துக்கு போக முடியலையா, சரி நான் வீட்டுல இருந்து மனசேவை செய்வோம் என்றது ஒரு சாதாரண நிலை இல்ல. அது இப்ப தாதி ஜாங்கி, பிரம்ம பாபா, விஸ்வகிஷோர் தாதாவுக்கு செய்திருக்கணும். அது மிக உயர்ந்த நிலை. அப்ப அதுக்கு இப்ப ஜெயந்தி பெண் யோக நிலைகளை பற்றி சொல்றா. 2 விஷயம் இருக்கு. ஒன்று நாங்க சக்காஷ் பாபாட்ட இருந்து பெறுகிறது. இன்னொன்று நான், அதாவது உண்மையா நான் கொடுக்கறது இல்ல, பாபா சக்காஷ் கொடுக்கறதுக்கு என்னை நான் லாயக்கான ஒரு கருவியாக ஆக்கி கொள்றது. இப்படி 2 விஷயம் இருக்குது. இப்ப முதலாவது சக்காஷ் நான் பாபாட்ட இருந்து அனுபவிக்கிறதுக்கு என்ன தகுதி வாய்ந்தவனாக நான் ஆக்கிக் கொள்ள வேணும். இப்ப முதலாவது அப்படி ஆக்கிக் கொள்ளணும். இப்ப சக்காஷ் என்றா என்ன? சக்காஷ் என்ற வார்த்தை ஜெயந்தி பென் அதுல சொல்றா, 1968 மார்ச் மாதம் நைட் கிளாஸஸ் எங்களுக்கு இப்ப கிட்டடியிலே கொண்டு வந்தது. அப்ப 1968 மார்ச் மாதம் தான் பாபா நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்தினவரா. அப்பதான் அவவும் ஃபர்ஸ்ட் டைம் பாபா இந்த சக்காஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினத முதல் தன் பிராமண வாழ்க்கையில கேட்டேன் என்று சொல்றா. இப்ப சக்காஷ் என்றதுக்கு அவ சொல்ற விளக்கம், நாங்க பாபாவோட எண்ணங்களால், உணர்வுகளால் பின்னி பிணைந்த நிலையில, அதாவது இரண்டற்ற நிலை, அதாவது ஒன்றிணைந்த நிலை. பாபாவும் நானும் merged. எனக்கு வேற ஒன்றுமே இந்த உலகத்துல உணர்வுல இல்ல. அப்படி இருக்கேக்க, அப்படி பாபாவும் நானும் merged-ஆ போய் இருக்கிற அந்த ஒரு நிலையில எல்லா விதமான அனுபவங்களும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா விதமான அனுபவங்களும் என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கலந்த நிலையா இருக்கு. அதாவது மனம் சரியான லேசா இருக்கும். நான் ஒரு பஞ்சு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ஒரு உலகம் இருக்குது, ஒரு சரீரம் இருக்குது, உறவுகள் இருக்குது, இப்படியான எண்ணமே எனக்கு மனசுல இருக்காது. அடுத்தது நான் பாபாட்ட இருந்து அந்த சக்தியை ஃபீல் பண்ணுவேன். பாபாண்ட ஆழமான தூய்மையான அன்பு, அமைதி, ஞானத்தின் சக்தி, இதுகள் எல்லாத்தையும் உணர்ந்த ஒரு நிலையில இருக்கிற ஒரு ஸ்திதி. அது ஒரு ஸ்டேஜ். அது லவ்லின் ஸ்டேஜ் என்று சொல்லலாம். அப்படி ரொம்ப ஆழமான யோகத்துல இருக்கேக்குள்ள நான் அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் சக்காஷ் என்று சொல்லப்படுது. அது பயங்கரமான ஆழமான கன்சன்ட்ரேஷன்ல வார ஒரு நிலை. அதுக்கு நான் நிறைய இந்த தாரணையிலையும்
கவனம் செலுத்த வேணும். இந்த யோகத்தின் ஸ்திதி தன்மை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஏற்பதான் நான் சக்காஷ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் சக்காஷ் குடுக்குறேன் உண்டு இல்லன்னு ஜெயந்திபென் சொல்றா. சக்காஷ் கொடுங்கள்ன்னு பாபா சொல்றது வந்து அந்த ஸ்திதியில நீங்க இருங்க என்றதுதான் அந்த முதலாவது நான் என்ன தயார்படுத்த வேண்டிய நிலை. அடுத்தது வந்து பாபாக்கு யார்ல அதிகமான அன்பு இருக்குதோ, யார் பாபாண்ட இதயத்தை வென்ற குழந்தைகளோ அவைகளுக்கு பாபா சக்காஷ் கொடுப்பாராம். ஏன்னா அவைகளுக்கு வந்து அவையில் பாபாவை தவிர வேற உலகம் இல்ல என்ற ஒரு நிலையில இருக்கிற குழந்தைகளா இருப்பின. அவைகளுக்கு இப்ப தாதி ஜாங்கிய யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க நிறைய பேர் தாதி ஜாங்கிய எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப க்ளோஸா பார்த்திருப்பீங்க. அவருக்கு உலகத்துல என்னத்தை பற்றி சிந்தனை இருக்கு? தனிய பாபா 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 அப்படியே தானே. தாதி பிரகாஷ் மணி இந்த தாதிமார் இந்த ஆதி ரத்தினங்கள் என்ற படம் இருக்கு. கட்டாயமா இப்ப இந்த நேரத்துல சங்கம யுகத்துல பிகேஸ் எல்லார்ட்டையும் இருக்க வேண்டியது என்னன்னா, நாங்க அதுல இருந்தெல்லாம் நிறைய பராமரிப்பு பெற்றுக் கொள்றோம். அஹ் அவங்க முகங்களை பாக்கல, அவங்க படங்களை பாக்கையே இவன் மனநிலை இவன் ஸ்திதி எப்படி எல்லாம் இருந்திருக்கும் என்றத எங்களால யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப மம்மாண்ட மனநிலை யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி இருந்திருக்கு. அப்ப நான் அப்படியான ஒரு நிலையில நான் இருந்தேன்டா தான் பாபாவை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலையில நான் இருந்தேன்டா தான் பாபா என்ன நினைப்பார். அப்ப சிஸ்டர் ஜெயந்திபென் சொல்றா, கடவுள் என்ன நினைக்கிற அளவுக்கு நான் முயற்சி செய்யறேனா என்று என்ன நான் செக் பண்ணி பார்க்கணும். முதலாவது, கடவுள் என்னை நினைக்கிற அளவுக்கு நான் முயற்சி செய்யறேனா? என்ன முயற்சி? கடவுளுக்கு இந்த அன்புக்கு லாயக்கான, கடவுள் என்ன நினைக்கிற அளவுக்கு லாயக்கான ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேனா? ஒரு ஆத்மாவா நான் இருக்கிறேனா என்று நான் என்ன பார்க்க வேணும். ஒரு விஷயத்தை பற்றி நான் நல்ல ஒரு தெளிவான மன தெளிவோட நான் முயற்சி செய்யல, அதுல நிறைய சக்தி இருக்கு. இப்ப மேலோட்டமா ஒரு விஷயத்துல நான் செயல்பட முற்படுறதுல பார்க்க அதை பற்றி நான் ஒரு ஆழமான ஒரு புரிதலோட செயல்பட வழி கிடைக்க அதுல நிறைய சக்தி இருக்கு. இப்ப பாபான சக்காஷ நான் பெறுகிறத பற்றித்தான் அதுல ஜெயந்திபென் நிறைய கதைக்கிறார். கொடுக்கறத பற்றி கதைக்கல. என்ன பெறுகிறதுக்கே நான் என்ன அவ்வளவு தகுதி வாய்ந்தவனா ஆக்கிக் கொள்ள வேணும். இப்ப பாபாண்ட சக்காஷ நான் பெறுகிற அளவுக்கு இந்த யோகம் இருக்குதா, இந்த தியானம் இருக்குதா என்றதை நான் செக் பண்ணி பார்க்கணும். இப்ப பொதுவா வந்து நாங்க இப்ப இந்த பிரம்மகுமாரிகள்ல நாங்க இருக்கிறோம். இப்ப எங்கள்ட்ட வெளியாக்கள் கேப்பினம், தியானம்ன்றது என்ன, ஏன் அங்க போறீங்க, அங்க நீங்க என்ன செய்யற நீங்க என்று கேட்டா எங்களுக்கு கேப்சியூல் ஃபார்ம்ல சுருக்கமா ஆஹ் நறுக்குன்னு பதில் சொல்லக்கூடிய மாதிரி எங்களுக்கு தெரியும். இப்ப தியானம்னு சொன்னா மன ஒருமைப்பாடுன்றது எல்லாருக்கும் தெரியும். பொதுவா ஸ்கூல் சில்ட்ரன்ல இருந்து எல்லாருமே தியானம், மன ஒருமைப்பாடு, கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறது இப்படிதான் சொல்லுவினா. அப்ப நாங்கள் எங்கள்ட்ட தியானம்ண்டா என்னன்னு கேட்க, இப்ப நாங்க கூட எல்லாரும் பெரும்பாலும் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறோம். நிறைய பேர் பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாக்கள் இருக்கிறோம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே தியானம். அப்ப உங்களுக்கு என்னத்துக்கு தியானம்? தியானத்தால உங்களுக்கு என்ன பலன்? நீங்க ஏன் தியானத்துக்குன்னு சொல்லி போறீங்க? இப்படி எல்லாம் கேட்பினா. இப்ப தியானம்ன்றது மனதை பலப்படுத்துவதற்கான பயிற்சி. அப்ப வயசு போன காலத்துல என்னத்துக்கு மனசை பலப்படுத்தணும் என்று சொன்னா அதுக்கும் பதில்கள் இருக்குது. அப்ப இளம் பருவத்துல படிக்கிற காலத்துல தானே மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டிருக்க வேணும், அல்லது ஒரு வேலை செய்யக்குள்ள தானே மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டிருக்கணும் என்று நாங்க அப்படித்தான் பொதுவான அபிப்பிராயம். இப்ப எங்களுக்கு சொல்ல தெரிய வேணும்,
மனதை பலப்படுத்துறதுக்கு மனதை வந்து என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்க பலப்படுத்தணும்ன்றது உலகத்துல எல்லாருக்கும் தெரியாது. அப்படியான விஷயங்கள் இங்க பின்னால வரும். இப்ப நான் இந்த தியான நிலை இந்த தரத்தை பொறுத்துத்தான் நான் பாபாட்ட இருந்து சக்காஷ அனுபவிக்கிறது தங்கி இருக்குது. சக்காஷ பெறுகிறண்டாலும் சரி, சக்காஷ அனுபவிக்கிறண்டாலும் சரி, 2 3 தான். அப்ப அதுல 3 நிலைகள் சொல்றா ஜெயந்தி பெண். முதலாவது வந்து ஆத்ம உணர்வு நிலை. ஆத்ம உணர்வுன்னு சொன்னா முற்றிலும் சரீர உணர்வு நான் கடந்த நிலையில இருக்கணும். அது இந்த உலகத்துல செயற்பாட்டு ரீதியில. இது எங்களுக்கு பிசிக்கலா செக் பண்ணி பாக்குறதுக்கு இலகுவானது. அதுங்கிற தாரணையோட முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டது. முதலாவது நான் எனது என்றதுல இருந்து நான் முற்றிலும் விடுபட்டிருக்கணும். அப்படி நாங்க இருக்கிறோமா? இப்ப இப்படியெல்லாம் ஆழமான ஒரு நிலையில தான் அந்த சக்காஷ்ன்றதை பற்றி நாங்க யோசிக்கலாம். முதலாவது. அப்ப முதலாவது ஆத்ம உணர்வு நிலை என்று சொல்லிக்கல கம்ப்ளீட்டா சரீர உணர்வுல இருந்து நான் விடுபட்ட நிலையில இருக்க வேணும். அப்படி என்று சொன்னா முதலாவது நான் எனது. நான் என்று சொல்லிக்கல எனக்குள்ள நான் இன்னர் என்ற அந்த உணர்வு கொஞ்சமும் இருக்கக்கூடாது. இப்ப இந்த படிப்பு, இந்த குடும்பம், இந்த பெயர், நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் யாருக்கு வாழ்க்கப்பட்டனா, இந்த பிள்ளைகள் எல்லாம் என்னென்ன இருக்கின, அவை என்னென்ன எல்லாம் படிச்சிருக்கின, நான் என்னென்ன எல்லாம் படிச்சேன். மற்றது எங்கள்ட்ட இருக்கிற சொத்துகள், எங்கள்ட்ட இருக்கிற திறமைகள், ஆற்றல்கள், மற்றது ஆன்மீக உலகத்துக்குள்ள வந்தோனே எங்களுக்கு ஒரு சரீர உணர்வு வரும். நான் சீனியர், இவ்வளவு காலமா நான் பாபாவோட இருக்கிறேன், இன்னென்ன விதமான சேவைகள்ல எனக்கும் சிறப்பா செய்ய இயலும், என்னாலையும் முடியும், நான் மட்டும் என்ன. மற்றது இப்போ ஒவ்வொருத்தரும் ஆஹ் ஒவ்வொரு ஆக்கள் என்று நாங்க பார்ப்போம். அவைண்ட மொழி, அவைண்ட சரீர தோற்றம், அவைண்ட சமய நம்பிக்கைகள், அவைண்ட கலாச்சாரங்கள், பண்பாடுகள், இப்படி உலகத்துல பல்வேறுபட்ட வகையறாக்கள் என்ற பெட்டிகளுக்குள்ளதான் நாங்க இவ்வளவு நாளும் வாழ்ந்து கொண்டு வாரோம். அந்த பெட்டியின் ஒரு பெட்டியின் உணர்வும் எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு விதமான உணர்வும் எனக்கு இருக்கக்கூடாது. அதுல அந்த பல பாரியங்களுக்கு இருக்கும் தானே. நான் என்ன அப்படியோ, நான் என்ன இப்படியோ இப்படியெல்லாம் பலவிதமான உணர்வுகள் எங்களுக்குள்ள இருக்கு. அதுதான் சரீர உணர்வுன்னு சொல்றது. அது அது ஒரு எல்லையற்ற பட்டியல். ஆத்ம உணர்வு எப்படி எல்லையற்ற அனுபவமோ அத மாதிரிதான் பாபா சொல்லுவாரு, சரீர உணர்வுக்கு எங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இயல்பா நாங்க வார அளவுக்கு சரீர உணர்வுல நாங்க இருக்கிறோம். ஆஹ் அப்ப இப்ப நான் ஒரு பெண் என்று நினைக்கிறது, நான் ஒரு ஆண் என்று நினைக்கிறது, நான் ஒரு வயது மூத்தாள் என்று நினைக்கிறது, நான் ஒரு சின்ன பிள்ளை என்று நினைக்கிறது, ஆஹ் இப்படி பலவிதமான அடையாளங்கள் உணர்வுகள்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லோ. அதுல இருந்து டோட்டலி ஆத்மாவை வெளியில எடுத்து அழிக்கிற மாதிரி இருக்கணும். தேய்ச்சு தேய்ச்சு அதுல ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்றுமே அதுக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த நாடு இப்படி இப்படி எல்லாம் இருக்குத்தானே எங்களுக்குள்ள நிறைய. மற்றது இந்த கடந்த கால வாழ்க்கையின் தாக்கங்கள், உணர்வுகள், அனுபவங்கள், மற்றது அதை அதை விட்டு எனக்கு இருக்கிற நான் கடந்து வந்த நான் ஒரு அனுபவசாலி என்று கூடி நான் நினைப்பேன். எனக்கு பல விஷயங்கள் தெரியும் என்று நான் நினைப்பேன். மற்றது துன்பமான தாக்கங்களும் இருக்கும், நான் நினைச்சு பெருமைப்படுற விஷயங்களும் இருக்கும். இதெல்லாம் எல்லாமே சரீர உணர்வு என்றதுக்குள்ளதான் வரும். இப்ப சரீர உணர்வுன்னு சொன்னா நான் சரீரம் என்று நினைக்கிறது இல்லை, இப்படியான பல விஷயங்கள். மற்றது எனக்கு பிடிக்கிறது பிடிக்காதது என்று இருக்கிறது. இப்ப சாப்பாட்டுல எனக்கு இது நல்ல விருப்பம் என்று இருக்கும், எனக்கு இது விருப்பம் இல்லை என்று இருக்கும். மற்றது அது அந்த நாட்டு உணவு, இது இந்த நாட்டு உணவு. நாங்க புட்டு இடியப்பம் தான் சாப்பிட்டு பழக்கம், அல்லது நாங்க எங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அல்லது எங்களுக்கு அது பழக்கம் இல்லை, இது பழக்கம் இல்லை. இப்ப சில வேளையில சில கறிகளுக்குள்ள சீனி போடுவிடும் சில பேர், நாங்க போட மாட்டோம். எங்களுக்கு நல்ல உரைப்பு வேணும், புளிப்பு வேணும். அவைகளுக்கு சில வேளை இப்படி வேணும் அப்படி வேணும் என்று இப்ப கொக்கும் நரியும் இருந்து வச்ச மாதிரி சில நேரங்கள்ல
சிலருக்கு பிடிச்சத எங்களுக்கு தெரிவினும். அப்ப எனக்கு பிடிக்காதுன்னு கொஞ்சம் இருக்கு. எனக்கு பிடிச்சதுன்னு கொஞ்சம் இருக்கு. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாரி இருக்கு. எனக்கு பீட்சா காலமே, மத்தியானம் பர்கர், இரவு வேற ஏதோ ஒரு ஐட்டம். இப்படி சாப்பிட்டா சில வேளை எனக்கு இன்னைக்கு சாப்பிட்ட மாரியே இருக்காது. சில வேளை 3 நேரம் எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டு பழக்கமா இருந்தா, எனக்கு இன்னைக்கு 3 நேரம் சோறு, இட்லி, தோசை தந்திருந்தா சாப்பிட்ட மாரி இருக்காது. ஏன்னா எனக்கு அந்த சுவையில, அதில ஒரு திருப்தி காண்றது. அதுல ஒரு மனநிறைவு காண்றது. இது எல்லாமே சரீர உணர்வு. அத மாரி எனக்கு கலர்ஸ் பிடிக்கும். உடுப்புகள்ல சிலது பிடிக்கும், பிடிக்காது. சில இடங்கள் எனக்கு பிடிக்கும். அத மாதிரி சில நபர்கள் எனக்கு பிடிக்கும். எனக்கு இன்னாரோட ஒத்து போகும், இன்னாரோட ஒத்து வராது. எனக்கு இன்னார கண்டாலே டெம்பரேச்சர், பிரஷர், சுகர் எல்லாம் கொஞ்சம் ஹையா போயிடும். சில பேர கண்டா எனக்கு எல்லாம் நல்ல நார்மலா இருக்கும், கூலா இருக்கும். அப்பதான் நான் நல்ல ஹெல்தியா ஃபீல் பண்ணுவேன். இப்படி இருக்கிறது. அப்ப இடம், சூழல், உணவு, பழக்கவழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம், மொழி, சமயம், ஆ இப்படி இருக்குதானே தேசியம். இப்படி பல விஷயங்கள். மற்றது இப்ப நாங்க விமர்சனங்கள் செய்வோம். மற்றவை எங்கள விமர்சிப்பின. அதனால நான் சந்தோஷப்படுறது, துன்பப்படுறது. மற்ற வெவ்வேறு விதமான உணர்வுகளுக்குள்ள நான் போவேன். மனவிரக்தி அடைவேன். அல்லது தாக்கப்பட்டு தாழ்வு உணர்வுக்குள்ள நான் சில வேளை போயிடுவேன். இப்ப இப்படியானதுகள் எல்லாமே மற்றது சடங்கு சம்பிரதாயங்கள். இப்ப 31 செய்யாட்டி எனக்கு ஒரே பயமா இருக்கு. அல்லது அ இப்ப நான் ஏதோ ஒரு திருவிழா செய்து கொண்டு வாரேன்னு வைப்போம். அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு நான் செய்து கொண்டு வாரேன்னு வைப்போம். அது எனக்கு செய்யாட்டிக்கு சரியான அந்தரமா இருக்கு. இப்ப இப்படி இப்படி நாங்க நிறைய விஷயங்களுக்குள்ள இறுகி போயிருக்கிறோம். அந்த சரீர உணர்வு எல்லாத்துல இருந்தும் வெளியில வரணும். இது இதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கையின் முதலாவது முயற்சி என்று சொல்லி ஜெயந்தி பெண் சொல்றா அந்த கிளாஸ்ல. இந்த ஞானத்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சரீர உணர்வுல இருந்து நான் வெளியில வாருது. இந்த பாடி கான்சியஸ்னஸ்ல இருந்து நான் சோல் கான்சியஸ்னஸ் ஆகுறது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நாங்க பாஸ் பண்ணிட்டோமா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டா? சரீர உணர்வு ஒரு துளியும் எனக்குள்ள இப்ப இல்ல. நான் 100% சோல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறேன். இப்படி ஆயிட்டமா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்னு சொல்றா. அதுக்கு பிறகுதான் மிச்சம். யோகத்தின் அடுத்தடுத்த நிலைகள் அதுக்கு பிறகுதான். இப்ப முதலாவது நிலை இதுதான்னு சொல்றா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் பாஸ் பண்ணிட்டேனா? இதான் முதலாம் வகுப்புன்னு வச்சுக்கொள்வோமே. எங்கட ராஜயோக கல்வியின் முதலாம் வகுப்பு வந்து இதுதான். பாலர் வகுப்பு. முதல் கோர்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு இது முதலாம் வகுப்பு. அப்ப எல்லாரும் முதலாம் வகுப்புல நாங்க பாஸா? இல்லையா? நானும் பாஸ் இல்லத்தான். நானும் இன்னும் முதலாம் வகுப்புல தான் திருப்பி திருப்பி படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப நாங்க எத்தனை வருஷமா முதலாம் வகுப்புல இருக்கிறோம்ன்றதை நாங்க யோசிப்போம். அப்ப இதுதான் அதாவது இந்த சரீர உணர்வுல இருந்து வெகு தூரத்துக்கு நாம் போயிடணும். அதுதான் ஆத்ம உணர்வு என்று சிஸ்டர் விளங்கப்படுத்துறா. ஞானத்தினுடைய முதலாவது ஸ்டெப். இத கேட்டோனே எனக்கு சக்காஷா இருக்குதா? சக்காஷ் நான் நினைச்சும் பார்க்கல. அப்படி இருக்குதா? அப்ப இந்த பாபா சொல்லுவாரே கர்ம யோகி நிலை, அது இது இதுகள் எல்லாத்துக்கும் முதலாவது வந்து நான் ஆத்ம உணர்வு நிலை என்றத நான் ஒரு சேவையை செய்து போட்டு அதுல கூடி நான் சந்தோஷப்படுறேனா அல்லது அந்த சேவையில ஏற்பட்ட சில குழப்பங்கள் இந்த மனச குழப்புதா அல்லது நான் அதெல்லாம் கடந்த நிலையில நான் இருக்கிறது தான் முதலாவது ஆத்ம உணர்வு நிலை. அதுக்கு முதல் நான் வரணும் என்று சொல்லி சொல்றா சிஸ்டர். 2வது பாடிலெஸ் ஸ்டேஜ்.
சரீரமற்ற நிலை. நிராகார் சிவ் பாபா நிராகார் என்று சொல்லிக்க எந்த ஆதாரங்களும் இல்லாதவர், உலக ஆதாரங்கள் எதுவுமே இல்லாதவர் பரமாத்மா சிவன் சிவ் பாபா. அவரை போலவே நானும் எந்த ஆதாரங்களும் இல்லாத ஒரு புள்ளி என்ற டோட்டல் உணர்வுக்குள்ள வாரது தான் பொடில ஸ்டேஜ் என்று ஜெயந்திபென் சொல்றா. ரெண்டாவது இந்த சக்காஷுக்கான மனசேவை என்றது சக்காஷ் எங்கள் மூலமா உலகத்துக்கு கிடைக்கிறது தானே. அதுக்கு அகநோக்குல நான் சக்திசாலி ஆகிறதுக்கான நிலைகள் தான் நாங்க இப்போ பாக்குறோம். இப்ப எந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு, அதாவது முக்கியமா சிவபாபாவுக்கு சரீரம் என்ற ஆதாரமே இல்லை. அவர் அவர் 5000 வருஷமாவும் அனாதியாகும். 5000 வருஷம் இல்ல, அனாதியாகவே அவற்ற நிலை ஒரு புள்ளி. அப்படி நானும் இந்த சுய உணர்வு நிலை, நான் ஒரு புள்ளி. முதலாவது ஆத்ம உணர்வு நிலை என்று சொல்றது முழுக்க முழுக்க இந்த தாரணையோடு சம்பந்தப்பட்டது. இந்த தாரணை, இந்த எண்ணங்கள், இந்த மனோபாவம், பார்வை, இந்த சுபாவம், இதுகளோடு சம்பந்தப்பட்டதுதான் ஆத்ம உணர்வு. ரெண்டாவது சரீரமற்ற நிலை என்றது முற்றிலும் அந்த உலகமே இருக்கக்கூடாது எனக்கு. இந்த உலகத்தை பற்றிய ஒன்றுமே இல்லாத அது செகண்ட் ஸ்டேஜ். நானும் சிவபாபா மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். எனக்கு ஒரு உடம்பு இருக்கு, எனக்கு ஒரு உடம்பு தேவை, அந்த எண்ணம் கூடி இல்லாத ஒரு நிலை. எனக்கு ஒரு மொழி தேவை, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை, அது சரீரமற்ற நிலை. முழுமையாக சரீரத்தை மறந்து கொஞ்சம் கூடி சரீரத்தின் நினைப்பே வராமல் சிவபாபாவுக்கு நான் நெருங்கி இருக்கிறது. சிவபாபாவுக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன். இது நான் தியானத்துல நான் இருக்க வேண்டிய நிலை. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு வரைக்குள்ள இப்படி எல்லாம் வராது இல்லை உங்களுக்கு. மனத்தியால கணக்கா நான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நான் இந்த நிலைக்குள்ள எல்லாம் போவேன். உண்மையா நான் இப்படி எல்லாம் போனேன்னு சொன்னா உள்ளுக்குள்ள நிறைய மாற்றம் நடக்கும். சன்ஸ்கார் பரிவர்த்தனை என்று சொல்லுவினமே, பரிவர்த்தனை என்ற மாற்றம். இந்த சுபாவ சன்ஸ்காரங்கள் எல்லாம் மாறி கூல் டவுன் ஆகும்னு சொல்லுவாரே பாபா. குளிர்ச்சி அடையும் சொல்லுவாரே, மனம் புத்தி சன்ஸ்காரம் குளிர்ச்சி அடையும், புலன்கள் குளிர்ச்சி அடையும் சொல்லுவாரு. எல்லாமே ஒரு ஸ்தம்பிதமான நிலை, ஒரு மரணித்த நிலைன்னு வச்சுக்கொள்ளுமே. உலகமே இல்லை எனக்கு, உடம்பு இல்ல, ஒன்றும் இல்ல, உறவுகள் இல்ல, ஒரு அடையாளமும் இல்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட். நானும் பாபாவும் பக்கத்துல பரந்தாமத்துல இருக்கிற புள்ளி புள்ளியா இருக்கிறோம். 2 புள்ளிக்கு இடையில வித்தியாசமும் தெரியல. அப்படி இருக்கிற நானும் பாபாவுக்கு அவ்வளோ சமீப்டா நெருக்கமா பக்கத்துல இருக்கேக்கல. பிறகு நான் சமான் ஆகுவேன். கொஞ்சம் 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 கொஞ்சமா எனக்கு பாபாவை தவிர ஒன்றுமே என்ன அட்ராக்ட் பண்ணாது. சில குழந்தை பிள்ளையில பாருங்க, இப்படி அம்மான முகத்தை பார்த்தோன்னு நான் சில வீடியோஸ் பார்த்திருக்கிறேன். சிரிச்சு கொண்டு அம்மான முகத்தையே பார்த்து கொண்டிருக்குங்க. என்னதான் உள்ளுங்க நினைக்குதுகளோ, ஃபீல் பண்ணு நினைக்க மாட்டேனும், ஏதோ ஃபீல் பண்ணினோம் என்ன உள்ளுக்குள்ள அவே. அப்ப கண்வெட்டாம ஒரு சில வேளை 8 மாசம் 9 மாசம் அப்படி வந்தோனே, ஆக குட்டி பேபியா இல்ல, ஒரு 8 மாசம் அப்படி இருக்கேக்க அப்படி பாக்குங்க. கண்வெட்டாம பாப்பினா ஏதோ ஃபீல் பண்ணின உள்ளுக்குள்ள. அப்படி நானும் பாபாவும் இப்படி பக்கத்துல இருக்கு. எனக்கு பாபாவை தான் நான் பாக்குறேன். ஒரு ஒன்றுமே நான் ஃபீல் பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. அப்படி இருக்கேக்க, நெருக்கமா இருக்கேக்க, சமீப்தாவா இருக்கேக்க சமான் ஆகிறோம் என்று சொல்லி அதுல ஜெயந்திபென் சொல்ற. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அந்த ஸ்டேஜ்ல போய் இருக்கிறத பிராக்டிஸ் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் அவருக்கு சமான் ஆகுவேன், அவருக்கு சமன் ஆகுவேன். அதாவது பாபா சொல்றார், நினைவு உங்களை தொந்தரவு பண்ணணும்ன்றார். இப்ப எனக்கு யாரிலையாவது ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுண்டா அடிக்கடி எனக்கு அவையில
அந்த போன் இப்ப போன் தானே. இப்ப போன்ல அடிக்கடி அவின மெசேஜ் வந்திருக்கா? அவிகளுக்கு ஏதாவது அனுப்பணும். அல்லது நான் ஏதாவது அனுப்பி போட்ட அவின ரிப்ளை வந்திருக்கா? அப்படி பார்த்துக்கொண்டே இருப்போம். என்ன நினைவு. அவைன்ற நினைவுகள். அப்படி பாபா வந்து நோக்கி எனக்கு திரும்பி திரும்பி இருக்கோணும். போய் அவரோடு இருக்கோணும். அவரோடு கதைச்சு கொண்டிருக்கோணும். அவரோடு இருக்கோணும். அவரோடு இருக்கோணும். அவர்தான் வேறு ஒன்றுமில்ல. அவர் மட்டும். இப்படி நினைவு அப்ப எந்த நினைவு அவர்ட நினைவு இருக்கோணும். என்றா நான் போய் இழுபட்டு போய் இருக்கோணும் அங்க. ஒரே அவற்ற நினைவு எனக்கு வந்து நான் போய் அவரோட இருக்கிறது. அவர முகத்த பார்த்துக்கொண்டு இருக்கிறது. முகத்த பார்த்துக்கொண்டுண்டா, இப்ப பிரம்ம பாபாட டிரான்ஸ்லேட் கூட முன்னால இருக்குதா இருந்தாலும், நான் அத பார்க்க மாட்டேன். என் கண் அங்க நிக்காது. என் மனக்கண் மேலே இருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் லைட் சிவபாபாவை தான் பார்த்து கொண்டிருக்கும். மனக்கண், ஆத்மா விஷுவலைஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள தான் நான் இருப்பேன். முன்னால இருக்கிற பிரம்ம பாபா படம் கூட என்ன எனக்கு தெரியாது கண்ணுக்கு. இப்ப ஆஹ் நான் அந்த நிலைக்கு போறதுக்கு இப்ப நாங்க போய் யோகால இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறோம். இருந்துட்டு முதல் ஆரம்பத்துல கன்வர்சேஷன் தான் நடக்கும். இதயபூர்வமான உரையாடல். பாபா இன்னைக்கு நீங்க இப்படி சொன்னீங்க, நீங்க அப்படி சொன்னீங்க, நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன கூட்டிக் கொண்டு போறீங்க, என்னில இவ்வளவு நீங்க எஃபர்ட் எடுக்கிறீங்க, எனக்கு ஒவ்வொன்றா சொல்லி தந்து, என்ன இவ்வளவு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து, எங்க கொஞ்சமாவது ஊத்தே இருக்குதா, என்னென்ன ஊத்தே இருக்குது எனக்கு அதை சுட்டி காட்டி, இந்த பாரு இதை மாத்து, இந்த பாரு இதை மாத்து, இந்த இப்படி நினைக்கிற, நீ இப்படி கதைக்கிற, இப்படி பாக்குற என்று சொல்லி இப்படி எல்லாம் என்னல போட்டு இவ்வளவு முயற்சி செய்றீங்களே பாபா. இப்படி கதைக்கத்தான் விழிக்கிடுவோம் ஆரம்பத்துல. அது ஹார்ட் டு ஹார்ட் கன்வர்சேஷன் என்று சொல்றது. வேற ஒண்ணும் கதைக்கிறது இல்ல. பாபா உலகத்துக்கு நின்று கொண்டு பாபா என்னோட கதைக்கிற விஷயத்த வச்சு நான் கதைக்கணும் பாபாவோட. அப்படித்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கன்வர்சேஷனை யோகான்னு போய். அப்படியே இருந்தவரை பார்த்து கொண்டு கதைச்சு ஒரு கட்டத்துல கதை பேச்சு வராது. அந்த சைலன்ஸுக்குள்ள போயிடுவோம். கதைக்க மாட்டேன். இப்ப நான் இனி பாபாவோட எனக்கு கதைக்க வராது. சில வேளை நாங்க சைலன்ஸ் பத்தியில 2 நாள் 3 நாள் இருந்துட்டு பிறகு நீங்க சவுண்டுக்குள்ள வரைக்க கதைக்க மனசு வராது. கதைக்க விருப்பம் இல்லாம இருக்கும். கதைக்க இயலாம இருக்கும். அத மாதிரி பாபாவோட இந்த மாதிரி உரையாடல் ஆரம்பிச்சு பிறகு இந்த சைலன்ஸுக்குள்ள நான் போயிடுவேன். ஒன்றும் கதைக்க மாட்டேன் பாபாவோட. ஏன்னா அது அப்படியே ஃபீலிங்கா தானே இருக்கு உள்ளுக்குள்ள. ஃபீல் பண்ணி கொண்டு பாபாவும் நானும் நாங்க இருப்போம். அந்த நேரத்துல பாபாவை நான் ஃபீல் பண்ணுவேன். அவரோட ரொம்ப க்ளோஸா, ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு டீப் ரிலேஷன்ஷிப். இது ஒரு இட்டர்னல், ஃபாரெவர். இடையில பிரிஞ்சு போயிருந்தோம். இந்த மாதிரி கூட நினைக்க மாட்டோம். இப்படியே தான் இருக்கிறோம் நாங்க எப்பவுமே. இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல நானும் பாபாவும் இணைஞ்சிருப்போம். இப்படி தோட்ஸே வராத தோட்ஸுக்குள்ள எனக்கு போகவும் விருப்பம் இல்லை. இப்ப வாயால கதைக்க விருப்பம் இல்ல மாதிரி மனசால ஒன்றே நினைக்கவே எனக்கு விருப்பம் இல்லை. சும்மா பக்கத்துல நாங்க இருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இத சீட் ஸ்டேஜ் என்று சொல்றான். விதை சொரூப நிலை. இப்ப விதைக்குள்ள எல்லாம் மர்ஜ்டா இருக்கும். பிரிச்சு பார்க்க இல்லாதல்லோ. இப்ப எங்கட ரத்தத்துல ஒன்றையும் பிரிச்சு பார்க்க இல்லாது. நீங்க ஒரு துளி ரத்தத்தை எடுத்து விட்டு பாருங்க. அதுக்குள்ள என்னதான் தெரியும். ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அதுக்குள்ள இவ்வளவு மூலக்கூறுகள் இருக்குமா, அது இருக்கும், இது 1008 விஷயம் இருக்கு. எல்லாம் மர்ஜ்ட் ஆகி இருக்கும். அப்படி அது சீட் ஸ்டேஜ் என்று சொல்லி சொல்றா. ஆனா உண்மையில அந்த மாதிரி நிலையில நாங்க கொஞ்ச நேரம் தான் இருப்போம். ஏன்னா மனம் வந்து எண்ணங்களற்ற நிலைக்குள்ள நாங்க போறே இல்ல தானே. அது இல்ல தானேங்கிற தியானம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனா அந்த ஒரு எண்ணமோ எக்ஸ்பீரியன்ஸ கூடி ஃபீல் பண்ணாமல் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நாங்க போகிக்கத்தான் உண்மையா எங்களை கடந்த கால சன்ஸ்காரங்கள் எல்லாம் கூட பேர்ன் பண்ணப்படும் சொல்லி வேறு சீனியர்ஸ் கிளாஸஸ்ல சொல்லி இருக்கிறேன். இப்படியான ஒரு யோக ஸ்திதியில எவ்வளவுக்கு எவ்வளவு நான் இருக்கிறேனோ அப்படி இருந்தேன்னு சொன்னா எனக்குள்ள இன்டர்னலா சரியான ஒரு டீப் சைலன்ஸ் இருக்கு.
அதுக்கு பிறகு நான் செயல்ல வரைக்கலையும் என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, எதுவும் இரிட்டேட் பண்ணாது, எதிலையும் எனக்கு ஒரு கொஸ்டின் வராது, மனசுல விமர்சனங்கள் வராது, கன்வர்சேஷன்ஸ் ஓடாது. இந்த மாதிரி நான் யோகா செய்து 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 இருந்தேன். இப்ப நீங்க தாதி குல்சார எல்லாம் பார்த்திருப்பீங்க. தாதி குல்சார் மைண்ட் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கணும். 9 வயசுலயே அவ ஒரு கதிரையில இருத்தி போட்டா வேண்டிய அம்மா போய் திரும்பி வந்து எத்தனையோ மனத்தியாலத்துக்குள்ள திரும்பி வந்து பார்த்தா அதே பொசிஷன்ல இருக்கிறாவா. 9 வயசு பிள்ளை என்ன இப்படி ஆடாம அசையாம இருக்கு. அவனோட மைண்ட் அது ஸ்டேபிள் மைண்ட், யோசிக்காது. ஸ்டேபிள் மைண்ட், கிளியர் மைண்ட், கிளீன் மைண்ட், கணக்க யோசிக்காதது. அவன முகத்தையும் பாருங்களேன், பெருசா எக்ஸ்பிரஷன் எல்லாம் காட்ட மாட்டா. ஒரு இப்படித்தானே இருப்பா தாதி. 3 தாதி மாதிரி நீங்க பாருங்க. தாதி பிரகாஷ் மணி வித்தியாசம், தாதி ஜாங்கி வித்தியாசம். குல்ஜார் தாதிய பாத்தீங்கன்னா ஒரு சில மாதிரி நீங்க ஒரு ஒரு இடத்துல இருந்து நிறைய பேர் இருந்து கதைச்சு கொண்டிருங்கோ, தாதி சில மாதிரி இருப்பா. எல்லாரும் ஜோக் சொல்லி சிரியுங்க அந்த இடத்துல. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரியுங்க. நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருந்து கதை கேட்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்து கதை கேட்க, ஒரு லைட்டான ஸ்மைலோட எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருப்பா. அவ்வளவுக்கு உள்ளுக்குள்ள ஷேக் ஆகுறேல. அந்த மாதிரி ஒரு நிலைய நான் யோகாவுல இருந்து 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 பயிற்சி பண்ணி கொண்டு வந்தேன்டா. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். பயிற்சி பண்ணி கொண்டு வந்தேன்டா. எனக்கு நான் இந்த உலகத்துல இருந்து வெகு தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதே நேரம் ஜெயந்தி பேர் சொல்றா, பாபா வந்து சர்வீஸ்ல பிஸியா இருன்னு சொல்றேன். அடுத்தது இந்த பெரிய பிராமண பரிவாரத்துக்குள்ளதான் நீ இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒதுங்கி போய் ஒரு ஓரத்துல இருந்து நான் ஒவ்வொரு நிலைகளை பயிற்சி செய்யறேன்னு சொல்லி கொண்டு கேளாது. அதுக்குள்ள எல்லாத்துக்கும் மத்தியில இதையும் எல்லாம் நீ செய்யும். இந்த நிலையில நீ இருக்கணும் என்றார். எவ்வளவு பெரிய சேலஞ்ச். இது முடியாதுன்னு சொல்லித்தான் சன்னியாசிகள் எல்லாரும் ஃபேமிலி லைஃப்ல இருந்து கொண்டு இதை இயலாது, வேர்ல்டி லைஃப்ல இருந்து கொண்டு இதை இயலாது, கஷ்டம் என்று சொல்லிட்டு வெளியில போயிருந்து இப்படி முயற்சி செய்யணும். பாபா எங்களுக்கு தந்துக்கிற பெரிய சேலஞ்ச் இதுதான். அதாலதான் இது உயர்விலும் உயர்ந்த இலக்கு இலட்சியம் என்று சொல்றது. எங்களை பாபா மகா யோகிகள் சொல்லி சொல்லுவார், மகான் ஆத்மாக்கள் சொல்லி சொல்லுவார். உலகத்துக்கு செய்து காட்டும் கொண்டுவர். எங்கட கோச் அப்படியானவர். அதால அவர் பெரிய பெரிய டாஸ்க தான் தருவார். அப்ப இந்த நிலையில இவ்வளவுக்குள்ளேயும் இருந்து கொண்டு இந்த சர்வீஸ பார்க்கணும், பொறுப்புகளை பார்க்க வேணும், ஃபேமிலிய ஹேண்டில் பண்ண வேணும், ஃபேமிலியோட இருக்க வேணும், லௌகிக் ஃபேமிலியோட இருக்கணும், அலௌகிக ஃபேமிலியோட இருக்கணும். அதுக்குள்ள இருந்து கொண்டு இப்படி இருக்கணும். அதுக்குத்தான் நாங்க தாதிமார்களை எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அவையோட மனநிலைகள் அவையில எப்படி இருந்து இதுக்குத்தான் பாபா 14 வருஷம் அவையில தபஸ்யா செய்விச்சார். இப்ப நாங்க யோசிக்கலாம் 14 வருஷம் அவையில வெளி உலகமே இல்லாமல் பாபா தபஸ்யா செய்விச்சு அப்படி ட்ரைனிங் கொடுத்து அவையோட மைண்ட அப்படி புடம் போட்டு வெளியில விட்டவர். நாங்க வந்த நாள்ல இருந்து சேவைக்குள்ள தானே இருக்கிறோம். இந்த பிராமண குடும்பத்துக்குள்ள தானே இருக்கிறோம். லொக்கி குடும்பத்துக்குள்ள தானே இருக்கிறோம். நாங்க எங்களை புடம் போடுறதுண்டா. அதுக்குத்தான் அவர் சொல்றார், நான் அவ்வியக்தமாகி இப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் தந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த சீனியர்ஸ் எல்லாரும் அவ்வியக்தமாகி அட்வான்ஸ் பார்ட்டின எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்குதுன்னு சொல்லுவார். ஏன்னா சிச்சுவேஷன் வேறதான் இப்ப நாங்க இருக்கிறது. அடுத்த நிலை வந்து இன்கொப்போரியல் ஸ்டேஜ். முதலாவது சோல் கான்சியஸ்னஸ், ஆத்ம உணர்வு நிலை. என்ன உலக பெட்டியல் ஒன்றுக்குள்ளே நான் இருக்கக்கூடாது, அந்த உணர்வுகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. 2வது பாடிலெஸ் ஸ்டேஜ். 3வது இன்கொப்போரியல் ஸ்டேஜ், அசரீரமான நிலை. அசரீரமான நிலை என்று பாபா சொல்றது, அல்ல ஜெயந்திபன் என்ன சொல்றான்டா, இதுதான் எங்கட இறுதி நேர ஸ்திதிய தீர்மானிக்கிறதுக்கான பயிற்சி. அதாவது இந்த உடலுக்குள்ள நான் இருந்து கொண்டு ஆத்மா வேற உடல் வேற என்றத செப்பரேட் பண்ணி ஃபீல் பண்ணணும். இப்ப பொடிலெஸ் ஸ்டேஜ் சொல்லிக்கல நான் பரந்தாமத்திலேலோ ஆத்மாவா இருக்கிறேன். இன்கொப்போரியல் ஸ்டேஜ் அவ என்ன சொல்றான்டா, பாடி சோல் டிட்டாச்டா. இந்த உடம்ப நான் பார்க்கணும். இந்த உடம்ப நான் வேற ஒரு பொருள், அந்த பொருளுக்குள்ள நான் இருக்கிறேன் என்ற மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்,
ஃபீல் பண்ணணும். அதுதான் இன்கோபோரியல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் இறுதி நேரத்துல நான் சரீரத்தை விட்டு வெளியில போறதுக்கு எனக்கு உதவியா இருக்க போகுது. அதான் இறுதி நேர பயிற்சி. இறுதி நேர பயிற்சி என்றது உலகத்தின் இறுதி நேரம் இல்ல. இந்த சரீரத்தின் இறுதி கணங்கள் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்றது நீண்ட காலமா லாங் டேர்ம் நான் எப்படி இருக்க போறேனோ அதுதான் இந்த லாஸ்ட் மினிட் ஸ்டேஜா இருக்கு. நீண்ட காலமா இந்த உடல் வேற நான் வேறன்றது அதுவும் யோகாவில் நான் செய்யற பயிற்சி தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி 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 இருந்தனுண்டா தான் இறுதி நேரத்துல ஜெயந்தி பென் சொல்றா உங்களோட பாடிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அதுதானே டெர்மோயிலுக்குள்ளால போய் கொண்டிருக்கும். ஹார்ட்ல என்ன நடந்திருக்கும், லங்ஸ்ல என்ன நடந்திருக்கும், கிட்னி எதுவும் எஃபெக்டட் ஆகியிருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கஷ்டமான நிலை இந்த மெஷின்ல ஓடிக்கொண்டிருக்கும் பொடியில. அப்ப ஆத்மா இந்த பொடிக்கு தத்துவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் கொடுக்கணும் என்று சொல்லி சொல்றா. அப்ப அதுல நான் தத்தளிச்சு கொண்டிருக்க கூடாதல்லோ. இப்ப நீங்க உங்களோட அம்மாவோ அப்பாவோ அல்லது உங்களோட யாராவது அம்மம்மாவோ அப்பம்மாவோ பொடி லீவ் பண்ணிக்கல பக்கத்துல இருந்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அந்த நேரத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருக்கா. யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் யாராவது கட்டாயம் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. பொடி லீவ் பண்ணிக்க அந்த சோல் இறுதி நேரம் அந்த பொடியை விட்டு போற அந்த கணங்கள் இருக்கல்லோ, அந்த நேரத்துல அந்த பொடியில இருந்து பிரியுது. எப்படி அந்த ஆள் இருந்திருக்கும், எப்படி ஃபீல் பண்ணி கொண்டிருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் அந்த ஆள் எக்ஸ்பீரியன்ஸ். உடம்புல இருந்து பிஞ்சு போற மாதிரியா அல்லது அப்படியே நைஸா போற மாதிரியா எப்படி இருந்திருக்கும். ஆல்ரெடி ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் கோயிங் இப்படி போற மாதிரி இருக்குமா, அல்லது எடுக்க இயலாம அப்படியே பிச்சு கலட்டி ஒரு மாதிரி எடுத்தாச்சு என்று வெளியில போற மாதிரி போயிருக்குமா என்றத யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கும் எங்களுக்கு தெரியாதுதானே. பிரம்ம பாபாக்கு அவர்கிட்ட போக் மெசேஜ்ல பிறகு சரீரம் விட்டு போனா பிறகு போக் மெசேஜ்ல சொல்லி இருக்கிற லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்ததா. இவ்வளவு மகா யோகிக்கே கடைசி 15 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்ததாம். என்னது, அவர்கிட்ட யோக பலத்துக்கும் அவர்கிட்ட மிச்சம் சொச்சம் இருக்கிற கர்ம கணக்குக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு இழுபறி இருந்ததா. அதுல யோகா பவர் ஸ்ட்ராங்கா இருந்ததால அதுல இருந்து பாபா கலண்டு போனேரா. அப்ப எந்த கர்ம போக்குன்னு சொல்றது, கர்ம இந்த சுமை என்ன இழுக்கும், பொடியில இருந்து அவ்வளவு லேசா போக விடாது, இழுக்கும். ஆனா நான் லேசா கலண்டு போகணும், அதோட இருந்து பிச்சு புடுங்காமல் லேசா போகணும். அதுக்கு இப்பவே நான் இந்த பொடியில இருந்து டிட்டாச்டு. அப்ப அதான் இந்த கடைசி நேர வேதனைகள். மூச்செடுக்கலாம் அந்தரப்படுவோம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், யூரினேட் பண்ணணும் போல இருக்குமா, நான் பண்ணலாம இருக்கும், முதுகு குத்தும். இப்படி பார்த்திருக்கிறீங்களா நீங்க ஆக்களை? கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீனா, ஹார்ட் பீட் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகும், பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா லோவா போகும். உள்ளுக்கு எவ்வளவு அந்தரமா இருக்கு. எங்களுக்கு ஒருக்காவே கொஞ்சம் லோ பிரஷர்னோட தலையை சுத்துதான், அப்படி செய்து இப்படி செய்துன்னு சொல்லுவோம். கொஞ்சம் சுகர் லோ ஆயினோன்னு என்னமோ எல்லாம் செய்துட்டுவோம். படிப்படி படிப்படி படிப்படியா ஒவ்வொன்றும் ஷட் டவுன் ஆகி போய் கொண்டு கேட்க சோளுக்குள்ளுக்குள்ள எப்படி இருக்கு. இமேஜின் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா அந்த நிலைய? அப்ப அது எந்த ஒரு சஃபரிங், ஒரு ஸ்ட்ரகிள், பெயின் நான் அனுபவிக்க கூடாது. அதே நேரம் இன்னொன்று ஜெயந்தி பென் சொல்றா, அந்த நேரத்துல நான் பாபாண்ட ரிமெம்பரன்ஸ்ல போக வேணும். பாபா எனக்கு சகாஷ் கொடுக்கணும். அந்த சகாஷ் பவர்ல நான் இந்த பொடியின் பெயின கான்கர் பண்ணுவான், வெல்லணும். நான் அதை உணரக்கூடாது. அப்ப இதுக்கு எவ்வளவு லாங் டேர்ம் பிராக்டிஸ் ஒன்று எனக்கு இருக்க வேணும். சும்மாவே போய் போய் பாபாவோட இருந்து 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 அவரோட மேர்ஜ்டா இருந்து அந்த லவ்லின் ஸ்டேஜ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஒரு லாங் டேர்ம் பழக்கம் எனக்கு இருந்தா தான், நீண்ட கால பழக்கம் உண்டு, பயிற்சி ஒன்று இருந்தா தான் அந்த நேரம் நான் உடம்போட போராடி கொண்டிருக்க மாட்டேன். உடனே பாபாட்ட போயிடுவேன், பாபாவை நினைப்பேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போவேன். ஒன்றும் கதைக்க மாட்டேன். பாபா நான் வாரேன், பாபா என்ன கூப்பிட்டுருங்கோ, இப்படி எல்லாம் இல்ல. ஜஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போவோம். அந்த டீப்
பழக்கம் இருந்தா தான். இப்ப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்ப ஒரு 4 வயசு பிள்ளை கூட ஒரு ஆபத்து வந்தோனே அம்மான்னு ஓடி வரும். அது அந்த நேரத்துல அம்மாதான் என்னுடைய பாதுகாவலர், அம்மாதான் என்னுடைய நிபந்தனையற்ற அன்ப காட்டுறார் இப்படியெல்லாம் யோசிக்குமா? அம்மா அரவணைச்சு, அரவணைச்சு, அரவணைச்சு அந்த 4 வருஷமா அந்த ஏற்பட்ட அந்த நம்பிக்கையும், அனுபவமும் அந்த 4 வயசு பிள்ளை ஒரு சின்ன ஒரு ஆபத்துண்டா, ஒரு பயம் வந்தா உடனே அம்மான்னு ஓடி வரும். ஏதாவது நினைக்குமா அந்த நேரத்துல? நினைக்காதுல்ல. அது ஒரு பியாண்ட் திங்கிங் ஸ்டேஜ் எல்லோ. பியாண்ட் திங்கிங், பியாண்ட் எக்ஸ்பீரியன்சிங் அது அப்படியே ஜஸ்ட் மூவ் பண்ணும். அங்க. அம்மாட்ட தான் மூவ் பண்ணும் அது. அப்படி அம்மாவோ, அப்பாவோ யாரோ அந்த நிலைய உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியுதா? அப்படி ஆத்மா இறுதி நேரத்துல பரமாத்மாவிட்டத்தான் அது அம்மாண்டு போவேன். போக பாபா திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும். சக்காஷ் குடுக்கோணும். பாபா எனக்கு சக்காஷ் குடுக்கோணும்னு ஜெயந்தி பெண் சொல்றா. அந்தளத்துக்கு என்ன நான் குவாலிஃபைட் ஆக்கோணும். லாயக்காக்கோணும் என்று சொல்றா. அது வந்து உடம்புல இருந்து நான் டிட்டாச்டு. அதுதான் அசரீர நிலை. சரீரமற்ற நிலை என்று சொல்ல இயலாது. அந்த வார்த்தை தான் வருது. அசரீர நிலை என்ற வேர்டத்தான் யூஸ் பண்ணலாம். அதான் அந்த சீனியர்ஸ் எல்லாரும் சொல்லுவினோம். ஹிந்தி அந்த வார்த்தைகளை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண இயலாது. அந்த மீனிங்கை கொடுக்குற மாதிரி சொல்லுவினோம். அப்படியே இங்கிலீஷ்லயும் போட இயலாது, தமிழ்லயும் போட இயலாது. அந்த வார்த்தைகளோட அதை நான் வந்து சென்ஸ் பண்ணத்தான் வேணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உணரணும். உணர்ந்துதான் அதை நான் எடுக்கணும். என்னத்தவே சொல்ல வரீனம், அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அந்த ஒவ்வொன்ற டிஃபரன்ஸும் என்ன என்றத அவை சொல்றதுல இருந்து நான் கட்ச் பண்ணணும் அதை. அப்ப பாபான சக்காஷையும் நான் அதான் கட்சிங் பவர், டச்சிங் பவர் என்று சொல்றது. அத நான் ரிசீவ் பண்ணணும். அந்த நேரத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நான் தனியே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி உண்டு எனக்குள்ள. அதை நான் ஃபீல் பண்ணணும். இறுதி நேரத்துல யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எனக்கு செய்து கொண்டு கேளுமா? புதுசா செய்ய இயலுமா? இயலவே இயலாது. அப்ப கடைசி நேரம்ன்றது ஒரு வெளியில அனர்த்தங்கள் எல்லாம் நடந்து அந்த நேரம் மட்டும் இல்ல. சும்மா இப்படி இருக்கே நான் பாடி லீவ் பண்ணினாலும் தான். இதுக்கு மத்தியில வெளியில அனர்த்தங்களும் நடக்கல யோசிச்சு பாருங்க. எப்படி நான் போகணும் இந்த உடம்ப விட்டு? அப்ப அதுக்கான ஒரு லாங் டேர்ம் பிராக்டிஸ். அந்த நேரத்துல நான் பாபாட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தான் சக்காஷ் என்று சொல்றது. அது ஃபுல் ஆஃப் லைட், மைட், லவ், பீஸ், பிளிஸ். அப்படி உண்டா அந்த பாடியின் பெயினையே ஃபீல் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரகிள் அப்படி இருக்கும். சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கிற நிலை. ஆனா சரீரத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன் என்றது எனக்கு தெரியும். அதத்தான் அசரீரி நிலை என்று ஜெயந்தி பென் சொல்றா. அப்ப இதுல அவ அடுத்ததா என்ன சொல்றான்னு சொன்னா, உலகத்தை மாத்துறது. இப்ப நாங்க இப்ப யாராவது புள்ள விட்டா பார்த்து கொண்டிருக்கிறதோ இதெல்லாம் டோட்டல் சரீர உணர்வு. இதெல்லாம் நம்ம வேலையே இல்ல. அப்ப நீங்க ஏன் பிரம்மகுமாரிகள்ல ஜாயின் பண்ணினீங்க? நீங்க ஏன் இந்த ராஜயோகம் படிக்க வந்தீங்க? ரெண்டுட்டு சொல்றா, நான் சம்பூர்ண நிலையை அடையிறதுக்கு, முழுமையும் சம்பூர்ணமான ஸ்திதியை நான் அடையிறதுக்குத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நான் மெட்டவில திருத்துறதுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் நான் இங்க வரையில. இது என்ற டாஸ்க் இல்ல என்றது எனக்குள்ள நான் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். என் பேக் ஆஃப் த மைண்ட் எந்த எய்ம் என்ன? இந்த பிராமண வாழ்க்கையில, இந்த ஆன்மீக கல்லூரியில, இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்துல நான் படிக்கிறதுக்கு எந்த எய்ம் என்ன? இன்றைக்கு பாபா முரளியில சொல்ற, ஸ்ரீகிருஷ்ணன் ஆகுறதுக்கு நீங்க படிக்கிறீங்க என்று சொல்ற. இப்ப ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைக்கு தெளிவா இருக்கும், டாக்டரா படிக்கிறேன். நர்சிங் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைக்கு தெரியும் தெளிவா நான் நர்ஸ் ஆகுறதுக்கு. ராஜயோகம் படிக்கிற பிரம்மகுமாரிஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவா இருக்கணும், நான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆகுறதுக்கு படிக்கிறேன். என்னத்துக்கு படிக்கிறேன்? ஸ்ரீகிருஷ்ணன் ஆகுறதுக்கு நான் படிக்கிறேன். இதுதான் இந்த கல்வியின் இலக்கு. இதுதான் இந்த மைண்ட்ல எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கணும். அப்ப உலகத்தை
மாத்திர வேலை சிவபாபாவினுடையது. பிரம்மா மூலமா அவர் செய்வார். எனது வேலை சுயமாற்றம், எந்த ஸ்திதிய சம்பூர்ணமும் முழுமையும் ஆக்குறது. இதுதான் எந்த இலக்கு. இதுக்குத்தான் நாங்க பாபாட்ட வந்திருக்கிறோம். இது நான் எனக்குத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொள்ளணும். எல்லாரும் அதுக்குத்தான் வந்திருக்கணும். அவையிலும் அதுக்குத்தான் வந்திருக்கணும். அந்த கதை, அந்த வெளியில பார்வையே எனக்கு இருக்கக்கூடாது. எனக்கு கண் தெரியாதுன்னு நினைச்சு கொள்ளணும். பாபாட்ட வந்தோடனே எனக்கு கண் தெரியாம போயிட்டுது. கண்ணும் தெரியாது, காதும் கேட்காம போயிட்டுது. பாபாட்ட வந்தோடனே யார் என்ன கதைச்சாலும் என் காதுல விழாது. யார் என்ன செய்தாலும் எனக்கு தெரியுதே இல்ல. இப்படி இந்த மைண்ட உள்ளுக்குள்ள இந்த உலகத்தை நான் வச்சிருக்கணும். இந்த கண் முழுக்க எண்ணில இருக்கணும். இந்த காது முழுக்க பாபாட்ட இருக்கணும். பாபா என்ன சொல்ற, பாபா என்ன சொன்னவர். இப்ப இந்த காது பாபாட்ட, கண் என்னட்ட, எனக்குள்ள இருக்கணும். வெளியில எனக்கு எந்த அலுவலும் இல்லை. இப்படி நான் இருந்தா தான் எந்த இலக்க நான் அடையலாம். இப்ப பிரம்ம பாபா கடைசி வரைக்கும் சேவை செய்து கொண்டிருந்தார். பிள்ளைகளுக்கு வழிகாட்டல்கள் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா தண்ணியில ரொம்ப கவனமா இருந்தார். கடைசி நாள் ஜனவரி 18th இரவு தானே பாபா ஒடிலை பண்ணி போனது. அன்னைக்கு காலையிலையும் 60 லெட்டர்ஸுக்கு பாபா ரிப்ளை பண்ணினாரா. அதே நேரம் தான் வளமையா செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் பார்த்தார். தாதியை கூப்பிட்டு தாதியோட நிறைய விஷயங்கள் கதைச்சார். சேவைகளை பற்றி எல்லாம் நிறைய சொன்னார். நிறைய அட்வைஸ் பண்ணினார். கடைசியில அமைதியா அந்த மிச்சஞ்சொச்சம் இருந்த கர்ம போக் என்று சொல்றது, அந்த சுமைய வெண்டு வெளிக்கிட்டு போனார். இப்ப ஜெயந்தி பெண்ணவில் 20ஆம் தேதி தான் மதுபனுக்கு வந்துச்சு. நம்ம 18ஆம் தேதி பாபா போனது. 21 தானே பாபா பொடிய அடக்கம் செய்தது. அப்ப 20ஆம் தேதி வந்தாவாம். வந்து பாபாட பொடிய பார்த்தோன்னு தனக்கு படுத்திருக்கிற மாதிரி இருந்துச்சா. பாபா பொடியை லீவ் பண்ணி போயிட்டார் மாதிரி, நித்திரையா இருக்கிற மாதிரி இருந்ததா. ஏனண்டா அந்த ஆத்மா லீவ் பண்ணின ஸ்டேஜ் அது. பொடியில அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும் தானே, அந்த அப்படி இருந்ததா. இப்ப அந்த நிலை எனக்கு எப்படி வரும் என்று சொன்னா, ஆயுள் பூரா நான் எப்படி இருக்கிறனோ, பாபாட்ட வந்தா பிறகு இந்த பிராமண வாழ்க்கையின் ஆயுள் பூரா நான் எப்படி இருக்கிறனோ அதுதான் என் கடைசி நேரமா இருக்க போகுது. அதே நேரம் கடைசி நேரத்துல இந்த பொடிக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும். அது காம் டவுன் ஆகுது தானே, கொஞ்சம் கொஞ்சமா காம் டவுன் ஆகி ஸ்டில் ஸ்டேஜுக்கு அது வாரதுக்கு நானும் அதுக்குள்ள இருந்து டென்ஷன் ஆகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நான் பீஸ்ஃபுல் வைப்ரேஷன் என்னட்ட இருந்து போகணும். நான் குடுக்குறேன்னு நினைக்கிறது இல்ல. நான் அப்படி ஸ்டேபிளா பீஸ்ஃபுல்லா பாபான்னு இருக்கேக்க என்னட்ட இருந்து போகணும். அந்த பவர் பஞ்ச தத்துவங்களும் மெல்ல 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 மெல்லமா அடங்கி போறதுக்கு. இது இவ்வளவும் ரிசீவிங் சக்காஷ் பற்றித்தான் சிஸ்டர் சொல்றா. அடுத்தது சக்காஷ் குடுக்குற அந்த டாபிக்ல வந்துட்டு அவ கணக்க சொல்லவே இல்லை. ஏனண்டா நாங்க சக்காஷ் குடுக்குறோம்னு சொல்லி ஒன்றே இல்லைன்னு சொல்லி சொல்றா. நாங்க இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் நாங்க இருக்கேக்க பாபா எங்களுக்குள்ளால இந்த உலகத்துக்கு எங்கெங்க எந்தெந்த மூளைக்கு யார் யாருக்கு என்ன எப்ப எப்படி தேவையோ அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாருன்னு சொல்றா. நாங்க சக்காஷ் குடுக்குறோம் ஒன்றே இல்லைன்ற மாதிரி தான் அவ சொல்றா. இந்த மேரியன அப்படித்தான் சொல்றா. மற்றது குறிப்பிட்ட ஒரு ஆளை நினைச்சு குறிப்பிட்ட ஒரு இடத்தை நினைச்சு நாங்க செய்யறது அவ்வளவு நல்லமில்லை என்று சொல்றா. அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஒரு அனர்த்தம் நடந்திருக்குது, இந்த இடத்துக்கு நாங்க சக்காஷ் கொடுப்போம், அந்த இடத்தை விஷுவலைஸ் பண்றோம். ஆனா இதுல ஜெயந்திபன் என்ன சொல்றான்டா, நான் இப்படி ஒரு நல்ல லவ்லி ஸ்டேஜ்ல இருக்கேக்க பாபா என் மூலமா எங்க ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அங்க கொடுப்பாரா. எங்க எவ்வளவு என்ன கொடுக்கணுமோ, எந்தெந்த சோல்ஸுக்கு என்னென்ன தேவையோ அந்த இடத்துக்கு பாபா எனக்குள்ளால டிரான்ஸ்மிட் பண்ணுவாரா. அப்ப நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கெஜெட்டா இருக்கணும், ஒரு
டிரான்ஸ்மிட்டரா இருக்கணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, அந்த இடத்துல கிளீன், ஷார்ப், பியோர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நான் இருக்கணும் அந்த இடத்துல. அதுதான் சக்காஷ் குடுக்குறது. அண்டா நான் குடுக்கல, அதுவும் பாபா குடுப்பார் என் மூலமா என்று சொல்லி சொல்றா. அப்ப நாங்க நினைக்கிறோமில்லோ, இன்ன நேருக்கு ஏதோ வீட்டுல பிரச்சனை, அல்லது இன்ன நேருக்கு உடம்பு சுகம் இல்ல, அப்ப நாங்க அவளுக்கு நல்லாசிகள் குடுக்குறோம், அப்படி இப்படின்னு நினைக்கிறோமில்லோ நாங்க. இப்ப என்னன்னா, தனிப்பட்ட முறையில குடுக்குற அளவுக்கு நாங்க அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, ரெடி இல்லன்னு சொல்றா. இப்ப பாபா அதான் விஸ்வ கிஷோர் தாதாக்கு பிரம்ம பாபா அந்த ஒரு நாள் நைட் முழுக்க எல்லாம் அவர் நித்திர கொள்றாரு இல்ல, நைட்ஸ்ல நித்திர கொள்றாரு இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ஏதோ கடுமையா இன்னும் வருத்தம். அப்ப அதனால அந்த நியூஸ் பிரம்ம பாபாக்கு கிடைச்சோன்னு பிரம்ம பாபா எழும்பி இருந்து கொண்டு நைட் ஃபுல்லா சக்காஷ் குடுக்குறாரு. அவ்வளோத்துக்கு பாபாண்ட ஸ்டேஜ் இருந்துச்சுது. மற்றது அந்த பிள்ளை பாபாண்ட அந்த சக்தியை பெறுகிறதுக்கு தகுதியான பிள்ளையாயும் இருக்க வேணும், ரிசீவ் பண்றதுக்கு லாயக்கா இருக்க வேணும். பாபாவும் அந்த சக்காஷ குடுக்குற நிலையில நான் இருக்க வேணும். பாபாட்ட இருந்து சக்காஷ அட்ராக்ட் பண்ற ஒரு சோலா நான் இருக்க வேணும். இப்படித்தான் சொல்றா. மற்றது ராஜுபாய் மதுபன் முரளி டிபார்ட்மெண்ட் அவரும் இப்படி மைண்ட் சர்வீஸ் என்ற ஒரு கிளாஸ்ல ஷேர் பண்றார். மைண்ட் சர்வீஸ் செய்யற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அப்ப அதெல்லாம் ஒரு சேலஞ்சிங் கொஸ்டனா இருக்குது. அவ்வளவு ஈஸி டாஸ்க் இல்ல, அவ்வளவு ஒரு நார்மலான ஒரு டாஸ்க் இல்ல. அதுக்கு எவ்வளவோ ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு 200 300 கிலோவா இருக்கிற ஒரு ஆள் ஸ்லிம் ஆகி 59 60 கிலோ ஆகணும்டா எப்படி இருக்கும் அந்த டாஸ்க்? 150 கிலோ ரெண்டு வெயிட்ன்னு வச்சுக்கொள்வோமே, 150 அதையும் விட ஓவர் வெயிட் ஆயிருப்பினும் கை கால் எல்லாம் இப்படி பெருசு பெருசா இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு ஆள் 60 கிலோவா வரணுமா இருந்தா நார்மல் டாஸ்க் இல்ல தானே. இவ்வளவு டயட் பண்ணணும், இவ்வளவு செய்யணும், இவ்வளவு தியாகம், துறவு, அர்ப்பணம் ஈஸி இல்லை. அப்படித்தான் எங்கட ஆத்மா, நாங்கள் எங்கட ஆத்மா என்ன, நான் ஆத்மா அவ்வளவு கிலோ வெயிட்ல இருக்கிறோம். நாங்க இப்ப ஸ்லிம் ஆகி சின்னனா வரும், ஆத்மாவா வரும். இப்படி வந்தா தான் எங்கள் மூலமா பாபா சக்காஷ் கொடுப்பார், நாங்க பாபாட்ட இருந்து சக்காஷ் ரிசீவ் பண்ணுவோம். இந்த டாஸ்க் சக்காஷ் என்றது சிவ் பாபாண்ட, நாங்க ஒரு நடுக்குள்ள நிக்கிற ஒரு ஊடகம். என்ன பாபா பயன்படுத்தினா எனக்கு பெரிய பேரு தான். இந்த ஸ்டேஜ் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் கவனம் எடுக்கிறது தான் சக்காஷ் கொடுக்கிறதுன்றது. சரியோ? ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் அறுபத்தி மூன்று பிறவிகளாக நான் வாழ்ந்த வாழ்க்கை சுவடுகளிலிருந்து என்னை முற்றிலும் விடுதலை செய்கிறேன். என்னை நான் ஒரு தூய்மையான, எளிமையான, உண்மையான ஆதி நிலையில் பார்க்கிறேன். ஆத்மாவாகிய நான் முதலில் இந்த உலகத்தில் அவதரித்த போது நான் யாராக இருந்தேன், எவ்வாறாக இருந்தேன்? அதி தூய்மையான,
அன்பான, அமைதியான, திவ்யமான ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருந்தேன். அந்த நிலையை எனக்குள் நான் மீண்டும் ஒரு தடவை நினைத்து பார்க்கிறேன். அந்த உணர்வுகளின் ஆழத்திற்குள் செல்கிறேன். என் தந்தை பரமாத்மா சிவபாபாவை என் உள்ளத்தில் உணர்கிறேன். முற்றிலும் அமைதியான பரந்தாமத்தை உணர்கிறேன். பாபாவுக்கு அருகில் ஒரு ஒளி புள்ளியாக ஆத்மா நான் இருக்கிறேன். பாபாவும் நானும் மிக மிக நெருக்கமாக அண்மித்து வித்தியாசமின்றி இருக்கிறேன். பாபாவின் நெருக்கத்தில் எனக்குள் நான் முற்றிலும் உயர்ந்த தூய நிலையை அனுபவிக்கின்றேன். அனுபவத்தை சுவைக்கின்றேன். பாபாவின் அன்பில் திளைத்து போகிறேன். அந்த பேரானந்த நிலையில் மூழ்குகின்றேன். எந்த ஒரு நினைவும் இல்லாத அனாதியான அமரத்துவமான உன்னத நிலை பாபாவிடமிருந்து அன்பு, அமைதி, சக்தி, லேசான தன்மை அனைத்தையும் ஒன்று கலந்த ஒரு கலவையாக அந்த கலவையான அனுபவத்தின் மத்தியில் ஆழமாக ஊறி போயிருக்கிறேன். இந்த நிலையின் பயிற்சியை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறேன். எண்ணங்களற்ற நிலை, ஆழ்ந்த அனுபவ நிலை, இந்நிலையில் மீண்டும் இந்த சரீரத்திற்குள், சரீரம் என்ற இயந்திரத்திற்குள் ஆத்மா நான் இருப்பதை உணர்கின்றேன். ஆத்மா நான் இந்த உடலில் இருந்து முற்றிலும்
வேறான ஒரு சக்தி, உணர்வுள்ள சக்தி. இந்த நிலையில் என் உடலை இயக்கி செயல்பட ஆரம்பிக்கின்றேன். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. Thank you very much. Thank you. ஓம் சாந்தி,